அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வந்துருச்சுன்னா ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அப்படின்னா நம்ம பாவம் தான் செய்யறோமே, பொய் பேசிடுறோம், புறம் பேசிடுறோம், தொழுகையில ஷைத்தான் வருது. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஜாஅ ரமதான், ரமதான் வந்துருச்சுன்னா ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறது. வகுல்லக்கத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாசல் அடைக்கப்படுகிறது. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, மனிதர்களுடைய வழக்கு சொல்லு வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது சார்ந்துதான் வகையும் வரும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் சூடு இருக்காது அப்படின்னு சொல்றோம், வெப்பம் இருக்காது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா வெயில் வராதா, வெளிச்சம் தராதா? அப்படி இல்லை. ஏனைய மாதங்களை விட, உதாரணத்துக்கு மார்ச் மாதங்கள்ல நம்மளால இருக்க முடியல, ஏப்ரல் அதை சொல்லவே வேண்டியதில்லை, மே அதை விட கொஞ்சம் கம்மியா ஆகும். இப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுடைய இயல்பு நிலை பாதிப்பு அதிகமா இருக்கும். அப்ப சூட்டுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் ரமதானுடைய மாதத்தை விட ஏனைய மாதங்கள்ல ஷைத்தானுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். பாவங்களை அதிகமா செய்வதற்குண்டான அந்த தூண்டுதல்களை அவன் மேற்கொள்ளுவான், மனிதன் அதுல அகப்படுவான். ஆனா ரமதான் வந்துருச்சுன்னா நாம எல்லாருமே என்ன செய்வோம், பாவத்தை மூட்டை கட்டிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், இபாதத்துகளை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதை தான் குறித்து சொல்லுது. இப்ப நம்ம சொல்றோம் நோன்பு காலங்கள்ல பொய் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய் என்பது பாவம், பாவம் என்பது நரகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொய் பாவம் அப்படிங்கறது எப்ப உணர்த்துது? ரமதான் வந்தாதான். ரமதான் வந்தாதான் அந்த சிந்தனை நமக்கு வருது, ஆக நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா, நோன்பு பிடிக்காதவங்க கூட அந்த ரமதானுடைய மாதத்துல பாவம் செஞ்சிடக்கூடாது, கரெக்டா இருக்கணும், நோன்பு மாதம் இது அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க. அதுதான் நரகத்தை அடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இபாதத்து செய்யக்கூடிய சூழல்களை மனதளவுல நம்ம ஏற்படுத்துறோம் இல்லையா, அந்த மனம் நிலை உருவாகுது இல்லையா, அதுதான் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதருடைய வழக்கு சொல்லுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நபியை பார்த்து முனாஃபிக்குங்களுக்கு எதிராக சொல்லுவான், நபியே நீங்கள் 70 தடவை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா 71வது தடவை பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படியே அர்த்தம்? அப்படி இல்ல. 70 தடவை அப்படிங்கிறது எண்ணற்ற முறை, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்மளுடைய பாஷைய பாருங்க, 1க்கு 10 தடவை சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறான், 1க்கு 100 தடவை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், 1க்கு 1000 தடவை சொல்லிட்டேன் அவன் திருந்த மாட்டேங்கிறான் அப்படி நம்ம சொல்றோம். அப்ப என்ன 1000 தடவை நம்ம எண்ணி சொன்னோமா, 100 தடவை எண்ணி சொன்னோமா? அப்படி இல்லை. வழக்கு சொல், மனிதருடைய வழக்கு சொல்லுதான் அந்த செய்திகளை அப்படி நமக்கு உணர்த்துது. அப்ப நரகத்திலிருந்து நம்ம வெளியேற்றக்கூடிய அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், அதாவது நம்ம மூட்டை கட்டுறோம், அந்த பாவத்தின் பக்கம் போகக்கூடாது, ரமதான் வந்துருச்சு அப்படிங்கிற மனநிலையை நம்ம உருவாக்குறோம். அதுதான் அந்த ஹதீஸ் நமக்கு அப்படி சொல்லுது.